ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 2. தியாகம் என்றால் என்ன, சந்நியாசம் என்றால் என்ன என்று அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு கிருஷ்ணர் தருகின்ற பதில். இதுல என்ன சொல்ல போறாருன்றத போன ஸ்லோகத்திலேயே பார்த்துட்டோம். காமிய கர்மங்கள் அப்படிங்கிறது சந்நியசிக்க வேண்டிய கர்மங்கள், அப்படின்னா முற்றிலும் துறக்க வேண்டிய கர்மங்கள். அதுக்கப்புறம் தியாகம் அப்படின்னா நித்திய நைமித்திய கர்மங்கள், அதை கண்டிப்பா பண்ணணும், பலனை மட்டும் தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. டீட்டெயிலா சொல்லணும் இல்லையா, அதனால இன்னைக்கு இந்த ஸ்லோகத்துல எவ்வளவு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாருன்றதை நான் படிக்கிறேன். காமனையே அப்படின்னா பலனில் ஆசையே. நீங்க நல்லா பாருங்க, காமனையே அப்படின்னு சொல்லும் போதே அப்போ நித்திய நைமித்திய கர்மம்னு ஒண்ணு இருக்கு, காமிய கர்மம்னு ஒண்ணு இருக்கு. காமிய கர்மம்னாலே பலனை ஒரு உத்தேசித்து செய்கின்ற கர்மம். என்ன சொல்றது, இப்போ கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத எய்மா வச்சுக்கிட்டு நீ ஒரு கர்மத்தை ஆரம்பிச்சேன்னா காமிய கர்மம்னு பேரு. சரியா? அப்படின்னா ஒரு ஏதோ ஒன்றை அனுபவிப்பதற்காக, அல்லது ஒரு பெண்ணை எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும், அதுக்காக நான் பின்னாடியே போறது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வேலைகளை பண்றோம் இல்லையா. அப்போ அந்த காமத்தை தீர்த்து கொள்வதற்காக நீ ஒரு கர்மத்தை ஸ்டார்ட் பண்ற. அப்ப ஸ்டார்ட் பண்றதனுடைய ரீசனே என்னன்னா, ஒரு காமத்தை அடைவதற்காக, ஒரு காமத்தை தீர்த்து கொள்வதற்காகன்றது இருக்கிறதுனால அதுக்கு பேர் காமிய கர்மம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்போ சில பேர் கேட்கலாம், ஏன்னா பின்னாடி அவரே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு, நான் காமிய கர்மத்தை பலன உத்தேசம் இல்லாம பண்ணிட்டேன்னா அப்படின்னு கேள்வி கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்ல வரேன். சரியா? அதாவது ஒரு பெண்ணை அடையணும், பொதுவா சொல்லுவோம் நம்ம கர்மயோகத்துல நீ கோல் நோக்கிதான் போகணும், கோல் வந்தாலும் வரலைனாலும் அதை பத்தி கவலைப்படக்கூடாது. But of course you have to fix the goal, otherwise you cannot play the game அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ நான் பெண்ணை நான் அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவன் கிடைக்கலனாலும் நான் சந்தோஷமா எடுத்துக்கட்டுமா அப்படின்னு சொல்லி நாம ஏமாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நேத்து நம்ம கேட்டோம், இந்த ஒரு ஃப்ரெண்டு குடியில இருந்து டோட்டலா வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்னேன், ஏடே நீ குடியில இருந்து வெளியே வந்துட்டடா, நீ குடிச்சாலும் அடிமையாக மாட்டடா, குடிடா அப்படின்னு சொன்னேன். ஏன் ஒரு கொஸ்டின் கேட்டான், ஏன்னு கொஸ்டின் கேட்டது பதில் தெரியல. அப்போ யூ மஸ்ட் ஹாவ் சம் ரீசன் டு டூ எனி கர்மா. நீ ஒரு கர்மத்தை பண்ணணும் அப்படின்னா அந்த கர்மத்தை செய்யறதுல ஒரு ரீசன் இருக்கணும். ரீசனே இல்லாம கர்மம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப ரீசன் அப்படிங்கிறதோட இப்ப நித்திய நைமித்திய கர்மத்துல இந்த ரீசனிங்ஸ் வரும். சரியா? பட் காமிய கர்மத்துல எதுக்காக பண்றேன்னா அதை அனுபவிப்பதற்காக அப்படிங்கிறது மட்டும்தான் ரீசனா சொல்ல முடியும். அப்ப என்ன, பலனைத்தான் நீ ரீசனா சொல்ல முடியும், பலனைத்தான் நீ ரீசனா சொல்ல முடியுமே தவிர, நீ இப்ப நான் என்ன சொன்னேன், நீ குடிச்சாலும் அடிக்ட் ஆக மாட்ட, அது பலனு. குடிச்சு அதுல வர்ற சுகத்தை நீ அனுபவித்தாலும் அப்படின்னு சொல்லும் போது அடிக்ட் ஆக மாட்டேன், அது பலன். அப்போ ஒரு பலனுக்காக செய்வது காமிய கர்மம். பல இச்சை இல்லாமலும் நாம சில காரியங்களை செய்ய வேண்டியது வரும், அது நித்திய நைமித்திய கர்மம். சிம்பிளா கடைசியில என்ன சொல்ல வர்றாருன்னா, காமிய கர்மமே பண்ண வேணாங்கிறாருங்க. அதாவது கோடிக்கணக்கில் நீ சம்பாதிக்கவே வேணாங்கிறாரு, ப்ரொவைடட் நீ அதை வச்சு சுகத்தை அனுபவிக்கணும்ன்ற ஃபீலிங்ல இருந்தா. சரியா? அப்போ ஒரு காமத்துக்காக நீ ஒரு காரியத்தை செய்யவே வேணாம். உங்களுக்கு பெரிய டவுட் வந்திருக்கும், நீ யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க வேணான்றாரா அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா எல்லாரும் காமத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால. ஆக்சுவலா கல்யாணம்ங்கிற சடங்கு அதுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல, காமத்தை தீர்த்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது அல்ல. அது தவறான புரிதலாக போயிடுச்சு இன்னைக்கு. அதுக்கு இல்லைன்னா பின்ன ஏன் நான் கல்யாணம் பண்ணணும்னு வேற கேட்கிறான். ஆக்சுவலா இரண்டு இதயங்கள் ஒன்றிணைந்து, ஒன்றோடு ஒன்று இரு மனங்கள் இணைந்து ஒரு மனமாக மாறி ஒரு சரணாகத நிலை அடைந்து அன்பென்றால் என்னவென்று உன்னதத்தை உணர்ந்து அந்த அன்பை உலகளாவ பரப்பி ஞானம் அடையும் நோக்கத்தில் தான் திருமணம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. பட் அன்பார்ச்சுனேட்லி அதை காமத்தை தீர்க்கிறதுக்கு அப்படின்னு ஆயிடுச்சு. சரியா? அப்படி நீங்க காமத்துக்காக பண்ணீங்கன்னா கண்டிப்பா இவர் சொல்றபடி காமிய கர்மமா மாறிடுது அப்படின்னா வேண்டாம் தான் சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா. காமிய கர்மத்தை டோட்டலா அவாய்ட் பண்ண சொன்னாருன்னா
நீ காமத்துக்காக கல்யாணம் பண்ணினீன்னா கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இவ்வளவு தூரம் பேசினது போதும். சோ காமிய கர்மம் அப்படின்னாலே பல இச்சையை மையமாக கொண்டு உருவாக்கப்படுவதுதான் இந்த காமிய கர்மம் என்ற அடிப்படையில அதை சொல்லியிருக்காரு. இதை டோட்டலாவே விட சொல்றாரு. படிக்கிறேன், கேளுங்க. காமனையே ஹேதுவாய்க் கொண்டு விதிவத்தாய் செய்து முடிக்கப்படும் அஸ்வமேத யாகங்கள், வாம கூபராமாதி நிர்மாணங்கள், அக்ராஹார தானங்கள் முதலிய இஷ்டாபூர்த்தங்கள், இதெல்லாம் வந்து சம்திங் இந்த யாகத்தை வளர்த்தா நீ கோட்டீஸ்வரன் ஆகலாம், இந்த யாகத்தை வளர்த்தா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், இந்த இதை பண்ணா அதை பண்ணா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. சரியா? சம்சாரத்தில் கட்டி வைத்து தங்கள் பலன்களை அவசியமாக அனுபவிக்கும்படி செய்து வைக்கும் காமிய கர்மங்கள் ஆகும். சரியா? நீ முறைப்படி பண்ணாலும் வேத விகிதப்படி பண்ணாலும் காமிய கர்மங்கள் பண்ணிட்டேன்னா பலன் வரும். சொர்க்க இச்சைக்காக ஒரு காரியத்தை பண்ணினா கண்டிப்பா சொர்க்கம் வந்து சேர்ந்துரும். ஆனா பண்ணாதேங்கிறாரு. ஏன்? சொர்க்கம் வேண்டாம் உனக்கு, நீ பிரம்மத்தை அடையணும்டா, நீ எதுக்கடா சொர்க்கத்தை போய் அடைச்சிட்டு என்னடா செய்ய போற? அதனால சொர்க்கமும் வேண்டாம், காமிய கர்மத்தையே வேண்டாம்னு சொல்லிட்டா காமிய கர்மத்துக்கு பலன் கொடுக்கும். நீ முறைப்படி காமிய கர்மத்தை பண்ணிட்டேன்னா கண்டிப்பா பலன் கொடுத்துருந்தான். ஆனா அது வேண்டாம் என்று சொல்ல வருகிறார். சரியா? தேகம் எடுத்தவர்கள் ஜனன மரணங்களை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்க முடியாதது போலே இப்ப காமிய கர்மத்தை நீ பண்ணிட்ட அப்படின்னாலே கண்டிப்பா பலன் உண்டு அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஏன்னா காம கர்மங்கிறதே லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸோட செய்யப்படுகின்ற கர்மம்னு ஆயிடுது. அப்புறம் அது பலன் இல்லாம எப்படி போகும்? சமபாவனையில பியூர் லவ்ல பண்ணா மட்டும்தான் கர்மத்தை பண்ணிட்டு பலனை எதிர்பார்க்காம நீ பண்ணும்போது அது இறைவனுக்கு போயிடும், உனக்கு கர்மா ஒட்டாது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா காமிய கர்மம்னாலே என்னது? அது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸில் ஏற்பட்ட கர்மம்னு ஆயிடுது. அவர் அதுக்கு பலன் வரத்தானே செய்யும். நான் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் கர்மமா கூட இருக்கட்டுங்க, நான் பலன்ல ஆசை இல்லாம நான் பண்ணட்டுமா? கர்மமே லைக்ஸ், பின்ன நீ பலன்ல ஆசை இல்லாம பண்ணிட்டா மட்டும் கண்டிப்பா பலனை கொடுக்கும். சோ இதைத்தான் வந்து திட்டவட்டமா சொல்ல வர்றாரு. காமிய கர்மம் பண்ணிட்டாலே கண்டிப்பா பலன் உண்டு. நல்ல பலனா தீய பலனா இல்ல, நம்ம ஞானத்துக்கு போகும்போது பலனே இருக்கக்கூடாது. கர்மா வினையிலிருந்து முற்றிலும் விலகுபவன் தான் ஞானியாக முடியும் இல்லையா? அப்ப வினை பயன் நமக்கு இருக்கக்கூடாது, பலன் வரக்கூடாது. அதனால சொல்றாரு நமக்கு இந்த காமிய கர்மமே வேண்டான்னு. சரி, இப்போ காமிய கர்மம் பண்ணிட்டாலே பலன் வரும்ன்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல போறாரு. படிக்கிறேன். தலையெழுத்தை எது செய்து மாற்றிவிட முடியாதது போலே தேகத்தின் இயற்கையான கரு நிறத்தையோ வெண்மையையோ கழுவி மாற்றிவிட முடியாதது போலே, இதெல்லாம் வந்து இம்பாசிபிள். ஏன்னா கருப்பா இருக்கிற ஒருத்தன் வந்து அதை கழுவிட்டு வெள்ளையாக்கி மாத்திட முடியுமா என்ன? சோ அந்த மாதிரி எதெல்லாம் முடியாது. அந்த மாதிரி கர்மத்தை நீ பண்ணிட்டா பலன் வந்து இல்லாம போகாது அப்படிங்கிறதுக்கு தான் இத்தனை எக்ஸாம்பிள். தான் பட்ட கடனை திருப்பி செலுத்தி பட்டால் அல்லது நீர் தீர்ந்து போகாதது போலே ஒருவன் செய்த காமிய கர்மங்கள் அவற்றின் பலனை அவன் பசித்தால் அல்லது விட்டு விலகி போவதில்லை. அவன் புசித்தால் அல்லது பசித்தால் அல்லது இல்ல, புசித்தால் அல்லது அப்படின்னா என்ன அர்த்தம்? காமிய கர்மங்களுக்கு உண்டான பலனை அவன் அனுபவிச்சே ஆகணும். அனுபவிச்சாதான் அந்த கர்மம், அந்த பலன் வந்து தீர்ந்து போச்சு அப்படிங்கிற கர்மம் தீர்ந்து போச்சுன்னு அர்த்தமாகும். அகஸ்மாத்தாக ஒரு காமிய கர்மம் செய்து முடிக்கப்படுமையாக இப்போ பலோத்தேசம் இல்லாமலேயே, இங்கதான் நான் வரேன். சரியா? காமிய கர்மத்தை நான் பலன்ல ஆசைப்படாம பண்ணிடுறேன், நீங்க தான் கர்மயோகம் சொல்லி கொடுத்தீங்கல்ல, பலன்ல ஆசைப்படலைன்னா கர்மம் எனக்கு ஒட்டாதுன்னு சொன்னீங்களப்பா. அதனால காமிய கர்மத்தை பலனை ஆசை இல்லாமல் நான் வந்து பண்ணிட்டேன்னா அப்படிங்கிற அந்த கேள்வி இங்க வருது. காமிய கர்மம் செய்து முடிக்கப்படுமேயாக விளையாட்டாக செய்யப்படும் யுத்தத்திலே பிரயோகிக்கப்பட்ட பானங்கள் மர்மஸ்தானத்தில் தாக்கினால் அனர்த்தம் விளையாமல் போகுமா? கண்டிப்பா அனர்த்தம் விளையும். நீ விளையாட்டா ஒருத்தன் மேல துப்பாக்கி வச்சு சுட்டுட்டே அப்படிங்கிறதுக்காக குண்டு அவன் மேல பாயாம போகுமா? பாஞ்சிடும். சோ தேர்ஃபோர் காமிய கர்மம் நீ பண்ணிட்ட, அவ்வளவுதான். நீ அதுக்கப்புறம் பலன் எதிர்பார்க்காம பண்ணாலும் சரி, பலன் எதிர்பார்த்து பண்ணாலும் சரி, கண்டிப்பா பலன் வந்தே தீரும் அப்படிங்கிறாரு. அந்த காமிய கர்மம் பலன் கொடுக்காமல் போகாது. சர்க்கரை என்றறியாமல் அதை நாக்கில் போட்டுக் கொண்டால் தித்திப்பு அனுபவிக்கப்படாமல் போகாதது போலே, சர்க்கரைன்னு நினைச்சுக்கிட்டு போட்டாலும் நினைக்காம போட்டாலும் வாயில போட்டேன்னா கண்டிப்பா உனக்கு தித்திப்பு தெரியும் தானே? அந்த மாதிரி நீ பலனை எதிர்பார்த்து போட்டாலும் எதிர்பார்க்காம போட்டாலும் காமிய கர்மம் பண்ணிட்டாலே கண்டிப்பா உனக்கு பலன் வரும் அப்படிங்கிறாரு. நெருப்பை சாம்பல் என்று நினைத்து அதன் மேல் காலை வைத்தால் அது சுட்டே தீர்வது போலே
நெருப்ப சாம்பல் நினைச்சுக்கிட்டு நீ காலை வச்சுட்ட, அது கண்டிப்பா சுடத்தானே போகுது. காமிய கர்மத்துக்கு பலன் கொடுத்தே தீர்வது என்ற ஒரு இயற்கை இருப்பதால் அதை மூச்சுவானவன் அப்படின்னா மோட்சத்தை அடைய விரும்புபவன் அப்படின்னு அர்த்தம். விளையாட்டாக கூட ஆதரிக்க கூடாதுப்பா. ஆகையால் அகஸ்மாத்தாய் வயிற்றுக்குள் சென்று போன விஷத்தை வாந்தி எடுத்தாவது ஒழித்துக் கொள்ள வேண்டியதா இருப்பது போலே இப்படிப்பட்ட கார்மிய கர்மத்தை முற்றிலும் ஒழித்து வைக்க வேண்டும். நம்ம ஏதாவது சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னா வாமிட் எடுக்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த காமிய கர்மம் கண்டிப்பா பலனை கொடுத்துருந்தா அப்புறம் மோட்சம் போக முடியாதுன்னா. சோ தேர்ஃபோர் கம்ப்ளீட் ஆதியோட அந்தமாக காமிய கர்மத்தையே நிறுத்தித்தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. இப்படிப்பட்ட காமிய கர்மத்தை முற்றிலும் ஒழித்துக் கொள்வதே சந்நியாசம் என்று அழைக்கப்படும். ஹிருதயத்திலிருந்து சர்வத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீகிருஷ்ணன் இவ்வாறு சொன்னார். இந்த காமிய கர்மத்தை விடுவது என்பது மனதை பற்றி இருக்கும் காமனையை வேரோடு பிடுங்கி எறிவதாகும். இந்த காமிய கர்மத்தை டோட்டலா நீ விடணும் அப்படின்னா உன் மனசுல இருக்க டோட்டல் ஆசையை நீ விட்டா தான் முடியும். மொத்த காமனை அப்படின்னா மனதில் இருக்கும் எல்லா ஆசையையும் விட்டால் மட்டுமே நீ இதை அடைய முடியும், சாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்படி ஒருவன் செய்துவிட்டால் பொருளை எறிந்து விட்டவனுக்கு வழியில் பயமற்று போவது போலே அவனுக்கு சம்சார பயம் முற்றிலும் அற்று போகிறது. சோ இந்த மாதிரி காமிய கர்மத்தை டோட்டலா டெஸ்ட்ராய் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்னமோ சொல்லுவாங்களே, மடியிலே கனம் இருந்தால்தானே வழியிலே பயம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதுதான் இங்க சொல்லியிருக்காரு. சோ உங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம தைரியமா நடந்து போகலாம். அந்த மாதிரி பலன் நமக்கு வரப்போகிறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நீ தைரியமா சந்தோஷமா உன் கர்மத்தை பண்ணலாம். அப்ப என்ன பண்ணணும், காமிய கர்மத்தை மட்டும் டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டா உனக்கு பலன் வராதுங்கிற அந்த ஃபீலிங்கை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சந்நியசித்து விடு அப்படின்னா, சந்நியாசம் தியாகம் ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துட்டு இருக்கோம். சந்நியாசம்னா டோட்டலா கர்மத்தையே தியாகம் செய்வது, பலனை மட்டும் இல்ல கர்மத்தையே தியாகம் செய்வது. ஏன்னா இந்த கர்மம் கண்டிப்பா பலனை கொடுத்துருன்றதுனால. சோ therefore இதை சந்நியசித்து விடு அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் தியாகத்துக்கு சொல்ல போறாரு. we cannot avoid certain karmas. சோ அதை வந்து நித்திய நைமித்திய கர்மம்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை நீ கண்டிப்பா பண்ணித்தான் ஆகணும். அங்கதான் நீ பலனை மட்டும் தியாகம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் கண்டினியூ ஆகுது. அதை நாளைக்கு நான் சொல்றேன்.